நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஆஸ்ட்ரோ பரக்கண்ண பேசுறேன். இன்னைக்கு அந்த நவரத்தினங்களோட வரிசையில இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாணிக்கக்கல் பற்றிய முக்கியமான தகவல்கள் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அந்த நவரத்தினங்களுடைய ராணி என்று அழைக்கக்கூடிய அந்த முத்துக்கள் அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த முத்துக்கள் யார் அணியலாம் அணியக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த பதிவு என்பது அமைய போகுது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நவரத்தினங்கள் பற்றி சில விஷயங்கள் தெரிந்து கொண்டு உள்ள போகும் பட்சத்துல இதோட புரிதல் நமக்கு அதிகமாக இருக்கும். நவரத்தினமும் நவகர்களின் பிரதிநிதிகள் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். இப்ப சூரியன் பாத்தீங்கன்னா, அதாவது மாணிக்கக்கல் என்பது சூரியனின் பிரதிநிதி எப்படி சொல்றாங்களோ அதே போல இந்த முத்துக்கள் அப்படின்றது சந்திரனின் பிரதிநிதி அப்படின்றது புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரற்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நவகிரகங்களின் பிரதிநிதிகள் தான். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, மழை எடுத்துக்கிறீங்க வச்சுங்க. மழை பாத்தீங்கன்னா சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. மலை அப்படி போன்ற விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாயின் ஆதிக்கத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அதே போல கோல்டு இருக்கு, தங்கம் இருக்கு, குருவின் ஆதிக்கம் வரக்கூடிய விஷயமா இருக்கு. எல்லா பொருட்களையும் பாத்தீங்கன்னா நம்ம நவகிரகத்துக்கு பிரிச்சு கொடுத்துடலாம். ஆனா மற்ற பொருட்களை காட்டிலும் இந்த ரத்தினங்கள் என்பது அந்த நவகிரகத்துக்கிட்ட வாங்கின ஆற்றல்களை அதிகமாக பிரதிபலிக்குது அப்படின்றதுனால இந்த ரத்தினங்கள்ல நம்ம விலை கொடுத்து காசு கொடுத்து வாங்கி அந்த விஷயத்தை என்பதை அணிஞ்சுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த முத்துக்கள் பாத்தீங்கன்னா மத்தது போல கிடையாது. இது ஒரு உயிரினத்தினுடைய வாயிலிருந்து அந்த முத்து சிப்பின்னு சொல்லுவாங்கல்ல இந்த கடலுக்குள்ள, அதனுடைய வாயிலிருந்து உதயமாகக்கூடிய ஒரு கல்லு தான் இந்த முத்துக்கள் அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். பொதுவாகவே பாத்தீங்கன்னா நவ கிரகங்களும் பாத்தீங்கன்னா ஒரு சில நிறத்தினுடைய அந்த அதிர்வலைகள் மூலமாக இந்த பூமிக்கு என்பது தன்னுடைய ஆற்றல்கள் எப்படி வெளிப்படுத்துது. அப்படி பார்க்கும்போது இந்த சந்திரன் பார்க்கும்போது ஆரஞ்சு நிற கதிர்கள் வெளிப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அப்ப அந்த ஆரஞ்சு நிற கதிர்கள் மூலமாக இந்த முத்துக்கள் என்பது ஆக்டிவேட் ஆகி அதன் மூலமா தன்னுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கு. பொதுவாகவே இந்த மனிதனுடைய உடல் பாத்தீங்கன்னா, இந்த மனிதனுடைய உடலை இயக்கக்கூடியது என்பது 7 சக்கரங்கள் அப்படின்றது சொல்லுவாங்க. அப்ப அந்த 7 சக்கரங்கள் பாத்தீங்கன்னா எப்படி வெளிப்படுத்துது தன்னுடைய ஆற்றல்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிறத்தின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு. இப்ப இந்த மூலாதாரம் அப்படின்ற சக்கரத்தை பாத்தீங்கன்னா அதனுடைய வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடலுடைய சமநிலையை மெயின்டைன் பண்றது, தேவையில்லாத பதட்டம், பயம், நம்மளுடைய எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மைகள் என்பது மூலாதார சக்கரத்துடைய வேலைகள் தான். அது எப்படி தன்னுடைய ஆற்றல்கள் பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து சிவப்பு நிற கதிர்கள் மூலமாக பிரதிபலிக்குது நம்ம உடல்ல. அப்ப அந்த சிவப்பு நிறத்துக்கு ஆதிக்கம் என்பது இந்த ரூபி மாணிக்கக்கல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு சம்மதம் தேவையில்லாத பயம், பதட்டம், உடல் சமநிலை தவறுறது, நோய் நொடி வர்றது, இது போல விஷயம் இருந்துச்சுன்னா அந்த ரூபி என்பது அணியலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்ப இது போல பலவிதமான செயல்பாடுகளை ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முத்துக்கள் பத்தி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இது யார் அணியலாம் அணியக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த கட்ட விஷயத்துக்கு வந்துடலாம். பொதுவாகவே எப்படின்னா மாணிக்கக்கல் பாத்தீங்கன்னா சிவப்பு நிறம் தன்மை கொண்ட ஒரு விஷயமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே போலதான் இந்த முத்துக்கள் என்பது ஒயிட் கலர் என்பது இருக்கும். மேக்சிமம் ஒயிட் கலர் தான் இருக்கும். ஆனா மற்ற நிறங்களையும் கிடைக்குது. அதாவது பர்டிகுலரா எல்லோ கலர்ல, ரோஸ் கலர்ல, சிவப்பு, பச்சை போன்ற நிறங்கள்ல கிடைக்கிறதாக இருந்தாலும் ஆனா இந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது அதிகம் பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமாக இருக்கு. பொதுவாகவே அந்த சிப்பியோடைய வாயில கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். முத்துக்கள் பாத்தீங்கன்னா பொதுவாகவே கடக லக்கணம், கடக ராசி இருக்கக்கூடியவங்க அணியலாம், மற்றவங்களாம் அணியிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில எல்லா லக்னக்காரர்களுக்கும் சிறப்பு என்பது ஏற்படுத்துது. சில பேர் இந்த மகர ராசி, மகர லக்கணம், கும்பராசி, கும்ப லக்னக்காரர்கள் இது அணியக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அது சனியின் ஆதிக்கம் பற்ற ஒரு விஷயமாக இருந்தனால சனிக்கும் சந்திரனுக்கும் ஆகாதுன்றதுனால அதுல அணியக்கூடாதுன்றாங்கன்னா அப்படி கிடையாது. மகர ராசி மகர லக்கணமா இருந்தாலும் சரி, இல்ல கும்பராசி கும்ப லக்கணமாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல அந்த சந்திரன் என்ற கிரகம் நல்ல சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கு. 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதிய தொடர்பு இருக்கு, அந்த நட்சத்திரத்துல இருக்கு, உபநட்சத்திரத்துல இருந்து தொடர்புகள் நல்ல அமைப்புல இருக்குன்னு வச்சுங்க. தாராளமாக அந்த மகர லக்கணமாக இல்ல கும்ப லக்கணமாக இருந்தாலும் இல்ல அந்த ராசிக்காரர்களா இருந்தாலும் தாராளமா அணியலாம். யோகா பலன் நிச்சயமாக ஏற்படுத்தும். இன்னொரு சில பேர் இந்த 2ஆம் தேதியில பிறந்தா அணியலாம், 20ஆம் தேதி பிறந்தா அணியலாம், 11ஆம் தேதி, 29ஆம் தேதி இப்படிலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே பொதுவான கருத்துக்கள் தான். எல்லாத்துக்குமான பேசிக் ஜாதகம் தான். ஏன்னா ஜாதக ரீதியாக நமக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு, சந்திரன் நல்ல சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும் பட்சத்துல தாராளமாக முத்துக்கள் என்பது அணிய வேண்டியது இருக்கும். சில பேரோட லைஃப்ல நிறைய விதமான ஒரு முடிவு எடுக்கிறது நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஒரு பதட்டம், தேவையில்லாத பயம், சம்மந்தமில்லாத சில நேரங்கள்ல பயங்கள் வரும். இல்ல பாத்தீங்கன்னா ஒரு வசீகரத்தன்மை என்பது இல்ல. வெளியில போனா பாத்தீங்கன்னா நம்மள 10 பேர் கையெடுத்து கும்பிடணும், நம்மள பாத்தீங்கன்னா பல பேர் புகழணும், சில பேர் ஆசைப்படுவாங்க. அவங்க ஜாதகத்துல சந்திரன் நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்துல அவங்க தாராளமா முத்துக்கள் என்பது அணியலாம். அப்போ ஒரு ஜாதகம் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். பார்த்து சந்திரன் 1, 4, 7, 10 போன்ற கேந்திர பாவங்கள தொடர்பு இருக்குன்னு வச்சுங்க. தாராளமா நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில தாராளமா முத்துக்கள் அவங்க அணிஞ்சுக்கலாம். பல விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். தெளிவான முடிவுகள் என்பது எடுப்பாங்க.
பல பிரயாணங்களை ஏற்படுத்துவாங்க. பர்டிகுலர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பிசினஸ் பண்றவங்க, இன்னும் வந்து டைரி சம்பந்தப்பட்ட மில்க் ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முத்துக்கள் அணியும் பட்சத்துல இன்னும் கூடுதல் சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும். இந்த 1-4-7-10 தொடர்புகள் இருக்கும் பட்சத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கையில வந்து இந்த முத்துக்கள் அணியும் போது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அதிகப்படியா கோவப்படுவாங்க, எமோஷன்ஸ்ல அதிகமா வெளிக்காட்டுவாங்க. அவங்க வந்து தவறான பேட் டைம் போகும் பட்சத்துல அவங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்துல அவங்க முத்துக்கள் அணிஞ்சிங்கன்னா அவங்க வந்து எப்ப கோவப்படணும், அவங்களுடைய எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தன்மைகள் என்பது இருக்கும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து நிறைய விவசாய நிலங்கள் வாங்கணும், அதிபதிகள் ஆகணும் ஆசைப்படுவாங்க. அவங்க ஜாதத்துல வந்து சந்திரன் வந்து 4ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கும் பட்சத்துல தாராளமாக முத்துக்கள் அணிஞ்சிக்கலாம். நிலபுலன்கள் பல நிலபுலங்களுக்கு அசையா சொத்துக்களுக்கு சொந்தக்காரராக ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மைகள் என்பது இருக்கும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ் லைஃப் வந்து பாசிட்டிவான ஒரு அமைப்புல இல்ல, அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அவங்க ஜாதகத்தை சந்திரன் வந்து 7ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கு, 5-11ஆம் பாவத்தை தொடர்பு இருக்கும் பட்சத்துல அவங்க முத்துக்கள் என்பது தாராளமா அணியலாம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்பந்தப்பட்ட ரிலேஷன்ல ஒரு இணக்கம் இருக்கும், ஒரு கவர்ச்சி இருக்கும், ஒரு கெமிஸ்ட்ரி நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும். நமக்கு வந்து பேடா ஃபீல் ஆகுறது, அதாவது அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. இது போல பிரச்சனை அனுபவிக்கக்கூடியவங்க அவங்க ஜாதகத்தை சந்திரன் நல்ல அமைப்புல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேட் டைம் போயிட்டு இருக்கும், அதனால அந்த ப்ராப்ளத்தை அனுபவிப்பாங்க. ஆனா சந்திரன் நல்ல அமைப்புல இருந்துச்சுன்னா அந்த முத்துக்கள் அவங்க அணியும் போது பல இடங்களுக்கு போகும்போது அந்த பல பேருக்கு ஈர்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். காரணம் வந்து அவங்க ஜாதகத்தை சந்திரன் நல்ல சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும். பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நோய்கள், அதாவது ஒரு மனநல பாதிப்பு சார்ந்த விஷயங்கள், அதாவது பிளட் ரிலேட்டட் சார்ந்த பிரச்சனைகள், ஒண்ணு வந்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிபி, டயபெட்டிஸ், தூக்கமின்மை, இல்ல வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட் டைம் போயிட்டு இருக்கு, ஆனா சந்திரன் நல்ல அமைப்புல இருக்குன்னு வச்சுக்க, அவங்க கையில வந்து முத்துக்கள் அணியும் போது இந்த மேல சொன்ன பிரச்சனைகளை வந்து தீர்வளிக்கும் விதமாக அந்த விஷயத்தை என்பது ஏற்படுத்தும். ஆனா அது வாங்கும்போது கவனமா பார்த்து என்பது வாங்க வேண்டியது இருக்கும். பொதுவா நம்ம காசு கொடுத்து வாங்குறது மட்டும் இல்லை, அது நல்ல கிளாரிட்டியா இருக்கா, நீரோட்டம் பெற்ற ஒரு கல்லான அமைப்புகள் இருக்கா, கரும்புலிகள் இல்லாத அமைப்புகள் இருக்கான்னு பார்த்து கவனமா வாங்கணும். சில கிராக்ஸ் இருக்கும், பிரேக்ஸ் இருக்கும், இதெல்லாம் இல்லாம அந்த ஒரிஜினல் கல் அப்படின்றது கட்ட போட்டு இந்த சட்டி கூட வாங்கும் பட்சத்துல அவங்க ஜாதக அடிப்படையில நல்ல சிறப்பான அமைப்புல இருக்கும் பட்சத்துல அவங்க அந்த கல்லை அணிஞ்சிக்கலாம். நல்ல முழு பழங்களை அவங்களால பெற முடியுன்றதை புரிஞ்சுக்கணும். அதை நம்ம வாங்கிட்ட உடனே கையில போட்டு அணிஞ்சிக்க கூடாது. ஏன்னா ஒரு கல் வந்து நம்ம வாங்குறோம்னா அது வந்து பல பேரோட கை மாறிதான் அந்த விஷயங்கள் வந்து இருக்கும். நிறைய விதமான பேட் வைப்ரேஷன்ஸ்லாம் அந்த கல்லு மேல இருக்கும். வாங்கின உடனே ஒரு பசும்பால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாவே ஊற வைத்து, இல்ல தேன்ல ஊற வைத்து, இல்ல வந்து கோமியத்தில் ஊற வைத்து, அதை வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வளபிறை நாட்கள்ல திங்கக்கிழமை சந்திரனுடைய ஓரையில அது அணியும் பட்சத்துல சிறப்பா இருக்கும். எந்த மெட்டல்ல பயிற்சி அணியலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தங்கத்திலேயே வெளியிலேயே வந்து தாராளமாக பயிற்சி அணியலாம், சிறப்பான ஒரு பலன்களை ஏற்படுத்தும். சப்போஸ் இந்த வந்து முத்துக்களை வந்து வாங்கறதுக்கு ப்ரிஃபர் பண்ண முடியாதவங்க, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு வாங்க முடியல அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடியவங்க, அதனுடைய உபரத்தினங்கள்லாம் இருக்கு. பர்டிகுலர் மூன் ஸ்டோன் சொல்லுவாங்க, டைகர் சை அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல உபரத்தினங்களை அணிஞ்சிக்கலாம். அவங்களால ப்ரிஃபர் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த முத்துக்களை வந்து வாங்கறதுக்கு ப்ரிஃபர் பண்ண முடியாத பட்சத்தில் இது போல வந்து உபரத்தினங்களை மாற்றி அவங்க அணிஞ்சிக்கலாம். அப்ப இது போல பலவிதமான விஷயங்கள் இருக்கு. பர்டிகுலரா யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா வந்து இது பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க, ஒரு வசீகரத்தன்மை மட்டும் இல்ல, ரொம்ப சோர்வா ஃபீல் பண்றாங்க, ஒரு முடிவெடுக்க முடியாத சூழல் இருக்கு, தேவையில்லாத பதட்டம் பயம் என்பது ஏற்படுது அப்படின்ற சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அவங்க ஜாதகத்துல சந்திரன் நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்துல தாராளமாக அவங்க இந்த முத்துக்கள் அணியும் பட்சத்துல இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு தீர்வு தரும் விதமாக இருக்கும். மேலும் ஜெம்ஸ்டோன் சம்பந்தப்பட்ட தகுந்த ஆலோசனை வந்து தேவைப்படக்கூடியவங்க நான் தொடர்பு கொண்டு பேசுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் சேனல்ல, இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து அவைலபிள் என்பது இருக்கு. மேலும் ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜி சார்ந்த கன்சல்டேஷன், வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோபாத் கண்ணன். நன்றி, வணக்கம்.